அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடுமையான போர் நடந்தது ஞாபகம் இருக்கும். நடந்தது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா உள்ளே வந்து ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள்லாம் வந்து தாக்குதல் நடத்தினது. அதனுடைய பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தால் இதுக்கு பதிலடியாக வந்து ஈரான் வந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ விமான தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தினது. அரண்டு போன அமெரிக்கா வந்து என்னாச்சு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படிங்கிற ஒரு கேனல் வழியாக தான் வரணும். உள்ளே போகிற குவைத்து மற்ற அந்த இதுக்கு உள்ளே போகிற கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வர இது வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸுங்கிற வளைகுடா நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேனல் வழியாக தான் வந்து அந்த கப்பல் வரணும். ஆனால் வந்து ஈரான் வந்து என்னாச்சு, அதை மூட போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய மிரட்டல் விடுத்தோடனே அமெரிக்காவுக்கு இன்னொரு பக்கம் ஷாக்கு. அதனால் என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இதில் வந்து என்னாச்சு, இந்த விளையாட்டுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வாட்டி அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி பசங்க அது மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து கடைசியாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஏவிடுச்சு. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆனப்புறம் ரெண்டு பேரும் ஓகே சொன்னப்புறமும் ஈரான் வந்து கடைசியாக ஒரு வடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி இஸ்ரேல் மேலே அடிச்சிருக்கு. இஸ்ரேல் வந்து இதுக்கு திருப்பியும் பதிலடி கொடுத்துருக்குது. ட்ரம்ப் என்னாச்சு, அவர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் வந்து நான் தான் வந்து ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நோபல் பரிசு எப்படியாவது நம்ம அமைதிக்கான நோபல் பரிசை இந்த வாட்டி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த இந்த வாரில் கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரையும் நிறுத்துகிற மாதிரி நிறுத்தி கடைசியில் உலக பேரழிவுலேருந்து நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி இந்த நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட மாதிரி பண்ணார். ரெண்டு பேரும் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் ட்ரம்ப்புடைய நோபல் பரிசு கனவில் வந்து இஸ்ரேலும் மண்ணெல்லி போட்டுருச்சு, ஈரானும் மண்ணெல்லி போட்டுருச்சு. இப்போ ரெண்டு பேரும் திருப்பியும் பதிலுக்கு பதில் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த போர் வந்து இப்போதைக்கு நிற்கிற மாதிரி இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புடைய மூக்கை அறுத்த மாதிரி ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் அவர் தான் பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் கண்டிக்கிறாரு. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேலும் சும்மா இருக்காது, பதிலுக்கு ஈரானும் சும்மா இருக்காது. ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்க்குற நிலைமையில தான் வந்து மற்ற நாடுகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த வார் வந்து இப்போதைக்கு நிற்காது. இது வந்து புகையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புகைஞ்சு திரும்பியும் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மற்ற நாடுகளுடைய கவலையாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது.